ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாஸ்தா ரெசிபி தான். ஆக்சுவலாக எல்லோரும் பாஸ்தானா ஒரு ஸ்பைசி பாஸ்தா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டயட் அண்ட் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம் ஹெல்த் அப்படின்ட்டு இந்த மாதிரி வேயில் நான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்தா எடுத்துக்கிட்டு அது நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைய வேக வேண்டாம். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பாஸ்தா சாப்பிடவே பிடிக்காது. கொஞ்சம் உதிரியாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பாஸ்தா சாப்பிட்றதுக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக எனக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங்க்கு மில்க் காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. நிறைய பேர் வீட்டில் இருந்தால் அந்த அளவுக்கு ஒர்க்லாம் இருக்காது, ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஆக்சுவலாக வீட்டில் இருந்தால் ரொம்ப ஹெவியான ஒர்க் இருக்குது. நம்ம அவுட் சைட் போயிட்டு கூட ஒரு ஒர்க் பண்ணிடலாம். ஆனால் வீட்டில் இருந்து பார்க்குற ஒர்க் தலைவலி. ஆக்சுவலாக மார்னிங் குக் பண்ணணும், ஆஃப்டர்நூன் குக் பண்ணணும், நைட் குக் பண்ணணும், வீட்டை அரேஞ்ச் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஸோ நிறையவே இருக்குது. டீட்டெயிலாக சொல்லணும்னா அது போயிட்டே இருக்கும். இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா வீட்டு ஒர்க்கும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தாவுக்கு தேவையான ஹெல்த் மிக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த கிரைன்ஸ் தான் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக அந்த பலதானியம், நெக்ஸ்ட்டு இந்த நட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணது. ஸோ இதில் பாஸ்தா ரெடி பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், நெக்ஸ்ட் டேஸ்டியாகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒயிட் சுகர். டயட் இருக்கவங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேணாம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா உதிரியாக பாஸ்தா, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் காய்ச்சினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பால் ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பாஸ்தாவுக்குமே அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை மார்னிங் ரொம்ப ரெகுலராக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. உங்களுக்கு ஹேராக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் வீக்காக இருக்கட்டும், ஹேர் ஃபால் அதிகமாகுது, ஸ்கின் கேர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றவங்க இன்டேக்காக ஃபுட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபுட் கரெக்டாக இருந்தாலே நம்ம ஹெல்த் அண்ட் ஹேர் ஸ்கின் டைப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அடி பிடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பாயில் பண்ணும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். ஆஃப்டர்நூனுக்கு ஆக்சுவலாக கோஸ் கூட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது கோஸ். ஸோ குக்கரில் கோஸ், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் கார்லிக் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா நம்ம பாயில் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். ஸோ உங்கள் வீட்டில் குக்கர் எந்த டைப்பில் கரெக்டான இதில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. நான் ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா எடுத்துடுறேன். ஸோ அது அப்போ தான் நல்லா குழைய வரும். ஸோ அப்போ நம்ம சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. நம்ம ஆஃப்டர்நூனாக எடுக்கும்போது கோஸ் நமக்கு ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னும் போது நல்லா பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுவுமே நல்லது தான் ஹெல்த்துக்கு. குக்கிங்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனாலவே நான் பார்த்து தான் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப வேலை அதிகம் அப்படின்னு சலிப்பாலாம் சொல்ல முடியாது. வேலை இல்லாமல் இருக்கீங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சாதத்தில் வத்தல் போட்டுருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கோஸ் கூட்டுக்கு தேவையான அளவு வாட்டர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வத்தலை நல்லா தண்ணி தெளித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணோன்னா நல்லா சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன்.